2 ஜெப குறிப்புகளுக்காக ஒரு போதகர் ஜெபிப்பார். முதலாவது ஜெப குறிப்பு, நம் இந்திய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம் தேசம் சகல வளங்களை பெற்று கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக விளங்க வேண்டும். வறுமை தரித்திரங்கள் மாறி எங்கும் செழிப்புண்டாக நாம் ஜெபிக்க போகிறோம். அதோடு நம் நாட்டில் ஒற்றுமை ஒருமைப்பாடு சகோதரத்துவம் தொடர வேண்டும். இதற்காக முதல் ஜெப குறிப்பை ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக, மத்தியில் ஆளுகிற தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு விருப்பு வெறுப்பின்றி அனைத்து தரப்பு மக்களின் நலனுக்காக பாடுபட வேண்டும். மக்களை பாதிக்கிற எந்த ஒரு திட்டத்தையும் அவர்கள் கொண்டு வர கூடாது. ஜனாதிபதி, பிரதமர், கவர்னர்கள், ஒன்றிய அமைச்சர்கள், அனைத்து அரசு உயர் அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், நீதிபதிகள் மற்றும் அனைத்து மாநில முதலமைச்சர்கள் என அனைவரும் சிறப்பாகவும் செயல்பட வேண்டும் என்பதே நம்முடைய ஜப நோக்கத்துடைய கருத்து. இந்த 2 ஜப குறிப்புகளுக்காக அன்பு போதகர் பாஸ்டர் ஆனந்த் ஐயா முன்பதாக வந்து இதற்காக ஜெபிப்பார். நாம் ஜபத்தில் தெரிந்திருப்போம். அவர் ஜெபிக்கும் போது ஸ்தோத்திரத்தோடு இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. Thank you Jesus. இந்த தேசம் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே நேசிக்கிறீர் ஆண்டவரே. இந்த தேசத்தை நேசிக்கிறீர்களுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த இந்திய தேசத்துல கர்த்தாவே ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று நான் செபிக்கிறோம். இந்த இந்திய தேசத்துல ஒரு அமைதி உண்டாக வேண்டும் என்று நான் செபிக்கிறோம். ஆண்டவரே, மதவெறிகள் மாற வேண்டும் என்று நான் செபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாரும் சமாதானமாய் சந்தோஷமாய் ஆண்டவரே ஆரோக்கியமாய் வெற்றிகரமாய் ஆண்டவரே நல்ல ஒரு வாழ்க்கை வாழும்படியாக, அமைதியான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக, சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக, செழிப்புள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக, இந்த இந்திய தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாக, ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனை இந்த ஜனங்கள் அறியும்படியாக நாங்கள் இந்த நேரத்துல இந்த மன்றாட்டு ஜபத்தில் நாங்கள் கூடி நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. எங்க ஜபங்களை கேட்கிறவரே, எங்க ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவரே, இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்க இந்திய தேசம் முழுவதும் ஆண்டவரே சமாதானம் உண்டாக வேண்டும். ஆண்டவரே அமைதி உண்டாக வேண்டும், சந்தோஷம் உண்டாக வேண்டும். ஆண்டவரே ரட்சகரை ஜனங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எங்க ஜபத்தை கேட்கிறவரே, எங்கள் பதில் தருகிறவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. 2வது ஜப குறிப்புக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்றோம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நேரத்துல கர்த்தாவே ஆண்டவரே மத்தியில் ஆளுகிற ஆண்டவரே தேசிய ஜனநாயக ஆண்டவரே கூட்டணி அரசு விருப்பு இன்றி ஆண்டவரே அனைத்து தரப்பு மக்களின் ஆண்டவரே நலனுக்காக ஆண்டவரே பாடுபட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே மக்களை ஆண்டவரே பாதிக்கிற ஆண்டவரே எந்த ஒரு ஆண்டவரே திட்டத்தையும் அவர்கள் கொண்டு வரக்கூடாது என்று நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஜனாதிபதி ஆண்டவரே, பிரதமர் அப்பா ஆண்டவரே, கவர்னர் ஆண்டவரே, ஒன்றிய அமைச்சர்கள் ஆண்டவரே, அனைத்து அரசு உயர் ஆண்டவரே அதிகாரிகள் ஆண்டவரே, காவல்துறை அதிகாரிகள் ஆண்டவரே, நீதிபதிகள் ஆண்டவரே அப்பா, அனைத்து மாநில ஆண்டவரே முதலமைச்சர்கள் ஆண்டவரே ஆண்டவரே என அனைவரும் ஆண்டவரே நியாயமாகவும் ஆண்டவரே நேர்மையாகவும் சிறப்பாகவும் செயல்பட நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எல்லா அதிகாரிகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எல்லா அரசியல்வாதிகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எல்லா துறையில் இருக்கிற எல்லா ஆண்டவரே அதிகாரிகளையும் ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எல்லாமே ஆண்டவரே நேர்மையாக உண்மையாக உத்தமமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலைகள் அவர்கள் உண்மையாக உத்தமமாக ஆண்டவரே எந்த ஜனங்களுக்கு எந்த நாச மோசமும் நேரிடாத படிக்கு, எந்த பாதிப்பு உண்டாகாத படிக்கு, எந்த பிரச்சனை போராட்ட ஜனங்களுக்கு எந்த ஒரு ஆண்டவரே பஞ்சம் எந்த ஒரு கொள்ளனை எதுவுமே உண்டாகாத படிக்கு ஆண்டவரே அதிகாரிகள் அப்பா, அரசியல்வாதிகள் ஆண்டவரே எல்லா ஆண்டவரே பிரதமர்கள் அப்பா ஆண்டவரே எல்லா ஆண்டவரே மாநில ஆண்டவரே முதலமைச்சர்கள் ஆண்டவரே எல்லாரையும் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நீரே பொறுப்பெடுத்து நடத்துவீராக. எங்க ஜபத்தை கேட்டீங்க, எங்க ஜபத்துக்கு பதில் தந்தீங்க, அதற்காக நாங்க ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம்.